மொபைல் வாங்கி 2 மாசம் தான் ஆகுது. பட் ஆனா கஸ்டமர் கீழ போட்டு மேல உள்ள கிளாஸ மட்டும் உடைச்சுட்டாங்க. ஸோ நம்மகிட்ட வந்தனால என்ன செய்ய போறோம்னா, டிஸ்ப்ளே மாத்தாம ரொம்ப கம்மி பிரைஸ்லயே கிளாஸா மாத்தி குடுக்க போறோம். இப்படியே வச்சு யூஸ் பண்ணியிருந்தா கண்டிப்பா ஒரு நாள் லைனோ, டாட்டோ வந்துரும். டிஸ்ப்ளே போக சான்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கு கிளாஸ் மாட்டுறது பெட்டர். இது வந்து முதல்ல வந்து மொபைல டிஸ்மேண்டில் பண்ணிடணும். ஸோ இந்த மாரி கிளாஸ் ஒர்க் நாங்க எல்லா மாடலுமே வீடியோ போட்டிருக்கோம். மறக்காம செக் பண்ணி பாருங்க. S24 அல்ட்ராலேருந்து 15 ப்ரோ மேக்ஸ் வரைக்குமே நம்ம இதில வீடியோ இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னாக்க H50 ப்ரோ புது மாடல் தான் லான்ச் ஆயி. ஸோ இந்த கிளாஸ் ரொம்ப நாளா கிடைக்காம இருந்துச்சு. சைனால இருந்து இம்போர்ட் பண்ணி வாங்கி அவங்களுக்காகவே மாற்றி கொடுத்துருக்கோம். ஸோ இது ஃபஸ்ட்டு உள்ள வீடியோ. யூடியூப்லேயும் இன்ஸ்டாலையும் யாருமே இந்த வீடியோ போடலை. நாங்கள் தான் ஃபஸ்ட்டு போட்டிருக்கோம். இன்றைக்கி உள்ள டேட்டில் வேணால் செக் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் ஷாப் வச்சுருக்கவங்க வீடியோ பார்க்குறீங்க, கிளாஸ்லாம் வாங்குறீங்க. உங்களுக்கு இதே மாதிரி கிளாஸ் மாற்றணும் உங்களுக்கு ஆசை இருந்துச்சாக்க, ஸோ உங்களுக்கு கற்றுக்கணும்னு ஆசை இருந்தால் நாங்கள் ட்ரைனிங் கொடுக்குறோம். ஸோ அதோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எங்களோட டீம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ அதோட கிளாஸோட டேட் என்ன, எந்த ஹீட் வச்சு கிளாஸ் கழட்டுறது, என்ன லிக்விட் யூஸ் பண்ணலாம், எந்த மாதிரி கிளாஸஸ் யூஸ் பண்ணலாம், எந்த மாதிரி ரோப்பை யூஸ் பண்ணலாம், பஞ்சிங்கில் என்ன ப்ரெஷர் போடணும், இது எல்லாமே தெளிவாக உங்களுக்கு காட்டியிருப்போம். ஸோ உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். ஸோ ஏதாச்சும் டீட்டெயில் வேணா கீழே இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி உங்கள் மதர் போர்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, பேட்டரி வீக்காக இருந்தாலும் சரி, வாட்டர் டேமேஜ் இருந்தாலும் சரி, எல்லா ப்ராப்ளத்துக்குமே நம்மக்கிட்ட சொல்யூஷன் இருக்குது. டேரெக்டாக ஷாப் விசிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒர்க்குக்கெலாம் மேக்ஸிமம் 3 மணி நேரம் ஆகும். நீங்கள் ஷாப்புக்கு வந்தீங்களாக்க மேக்ஸிமம் 3 to 4 ஹவர்ஸில் மாட்டி உங்கள் கையிலேயே கொடுத்துடலாம். நீங்கள் ஷாப்பில் வெயிட் பண்ணி வாங்கிடலாம். நீங்கள் வெளியூரில் இருந்தால் தாராளமாக எனக்கு டேரெக்டாக கொரியர் போட்டு விடுங்க. பக்காவாக ரெடி பண்ணி தான் பாருங்கள். கிளாஸ் கலட்டினோடனே டிஸ்பிளே பக்காவாக ஒர்க் ஆகணும். இந்த மாதிரி ப்ராப்பராக இருக்கணும். இது வந்து பேப்பர் டிஸ்பிளேன்னு சொல்லுவாங்க. பேப்பர் மாதிரி பெண்ட் ஆகும். ஸோ அந்த டிஸ்பிளேல சின்னதாக ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் இருந்தால் கூட, ஸோ அந்த கிளாஸ் பொறுத்துட்டா கூட லைன் வர சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஆனால் ப்ராப்பராக பக்காவாக பண்ணியிருக்கோம். நாங்கள் நிறைய ஃபோன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோலாம் செக் பண்ணி பார்த்துக்கிறங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி வீடியோவில் ஏதாவது கிளாஸ் உடஞ்சிருக்கு வீடியோ பார்த்துட்டுனா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கும் தெரியும் டிஸ்பிளே மாற்றாமல் கிளாஸ் மட்டும் மாற்றிக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ டிஸ்பிளே எல்லாம் ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. இதுக்கப்புறம் புது கிளாஸ் ஒட்டிட்டு பஞ்சிங் மிஷினில் போட்டு எல்லா வீடியோவும் இதில் டீட்டெயிலாக காட்டியிருக்கேன். இதில் வந்து ஒவ்வொரு ப்ராசஸ் பண்ணுவோம். ஒவ்வொன்றுக்கும் இது கூட டஸ்ட் ரிமூவர் மிஷினில் வச்சு தான் ஒட்ட முடியும். ஒரு டஸ்ட்டு போய் உட்காந்துட்டா கூட தலைவலியாயிரும் நமக்கு. கரெக்ட், அது இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்து கழட்டி இருக்கும். ஸோ அதெல்லாம் போய் ஒரு டஸ்ட் இருந்தால் கூட டிஸ்பிளே போக சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ மிஷினில் ப்ராப்பராக பஞ்சிங்கில் போடணும். இது பஞ்சிங் மிஷினு கிளாஸையும் டிஸ்பிளேயும் ஒன்றா ஒட்டி தரும். இந்த மிஷின் தான் அது. இதுவுமே நம்மக்கிட்ட இருக்குது. உங்களுக்கு வேணும்னா கீழே கேட்டு காண்டாக்ட் பண்ணிக்கிறங்க. இந்த மாதிரி கிளாஸ் மாற்றினா உங்களுக்கு வந்து டிஸ்பிளே குவாலிட்டி நல்லா இருக்குமா, டிஸ்பிளே நல்லா இருக்குமா, ஒரிஜினல் கிளாஸா, இந்த மாதிரிலாம் கேட்பீங்க. கிளாஸை பொறுத்த வரைக்கும் ஒரே மாதிரி ப்ரீமியம் கிளாஸ் தான் வரும். இந்த டிஸ்பிளேயுமே திருப்பி நான் கிளாஸ் மாற்றி கொடுத்தது நீங்கள் கீழே போட்டு உடச்சிட்டா கூட திரும்பவுமே கிளாஸ் மாற்றிக்கலாம் தாராளமாக. ஸோ பக்காவாக ரெடி பண்ணியிருக்கோம். பாருங்கள் ஃபினிஷிங்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஷோரூமில் எப்படி வாங்குறீங்களோ அதே மாதிரி பர்ஃபெக்டாக இருக்கும். உங்களுக்கு எந்த ஒரு ஸ்க்ராச்சஸோ டென்ட்டோ எதுவுமே இருக்காது. கிளாஸ் மாற்றின மாதிரி ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு நீங்களே பாருங்கள். ரொம்ப ஸ்லோவாக காட்டியிருக்கேன் வீடியோவில். பாருங்கள் எந்த டிஃப்ரென்ஸுமே இருக்காது. சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதே மாதிரி கிளாஸ் மாற்றினா உங்களோட ஸ்பீடு எப்படி இருந்துச்சோ, டிஸ்பிளேல ஃபிங்கர் பிரிண்ட் ஒர்க் ஆகுறதோ எல்லாமே அப்படியே இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் எப்படி கொடுக்குறீங்களோ அதே மாதிரி கொடுத்துடலாம். சென்சார் கூட செக் பண்ணிடுவோம். இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.